தளபதி வெற்றி கொண்டான் அந்த பேரை பற்றி சொல்லுங்க. முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் இதில் ரிவீல் ஆயிருக்கு தளபதி வெற்றி கொண்டான். எஸ், ஆமாம். அந்த எக்ஸைட் பண்ணணும்லங்க, பயங்கரமாக எக்ஸைட் பண்ணணும். அதுவும் தமிழ் சினிமாவில் இப்போ இந்த பொலிட்டிக்கல் தாண்டி பேசுகிறப்ப பல வருஷங்கள் கழித்து ஒரு ஹீரோ அரசியலுக்குள்ள ஒரு நல்ல ஃபேன் பேஸை வச்சுக்கிட்டு ஹெவியாக இறங்குறாரு. ஸோ மொத்த இந்தியாவே பார்க்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு. அது ஃபன்னா சீரியஸ் அப்படிங்கிறது செகண்டரி, ஆனால் திரும்பி பார்க்குறாங்கல்ல. ஸோ அதையெல்லாம் நிறைவுபடுத்தக்கூடிய வகையில் தான் இந்த படம் இருக்கணும். ஸோ அப்போ இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக இருக்கும். இப்போது இந்த அரசியலை தாண்டி இதில் படமாக பார்க்கும்போது நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க, வில்லன் இருக்காங்க, ஹீரோயின்ஸ். இந்த செக்டர் எப்படி இருக்குது இந்த படத்தை பொறுத்தவரையும்? எப்படி நடிச்சிருக்காங்க, எப்படி பொருந்திருக்கா என்னன்னு சொல்லுவோம். எஸ், ஏன்னா விஜய் சார் அப்படின்னால அவரோட படம்னாலே அது சொல்லுவாங்க அவங்களோட ஃபேன்ஸுக்குன்னு ஃபேமிலி போய் பார்க்கலாம், நம்பி பார்க்கலாம். ஏன்னா அங்கே ரொம்ப முகம் பூசுற மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாரு. ரீசெண்டாக இப்போ கடைசியாக ஒரு 5-6 படங்கள் 10 படங்கள் எடுத்துக்கிட்டால் குடும்பங்களுக்காக ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கப்ப இங்கே ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், பசங்க போகிறாங்க அப்படின்னா அதுவாக இருக்கட்டும், இல்லை என்ன சொல்கிறது, சின்ன குழந்தைங்க வராங்க, பெண் குழந்தைங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கான விஷயங்களாக இருக்கட்டும். இந்த படம் விஜய் சாரோட மற்ற பவர் பேக்கட் படம்னு சொல்லுவாங்களா, கோல்சமாக இருக்கணும். அதை தாண்டிய ஒரு லேயர் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு படத்துல 2 படம் 3 படம் வாங்கல, அப்படி பார்த்து அனுபவத்தை அந்த படம் கொடுக்க போகுது. தளபதிக்கு வந்து எப்பயுமே பெண்கள், தங்கைகள், அம்மாக்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த படத்துலையும் அது தொடரும் போது இது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதுவும் தேர்தல் நேரத்தில், ஏன்னா பெண்களோட வாக்குகள் தான் அதிகம் அப்படின்ட்டு பெண்களோட ஆதரவுக்காக நிறைய திட்டங்கள்லாம் வந்து தீட்டிட்டு இருக்காங்க. அந்த நிலையில பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், இந்த படத்தின் மூலமாக எப்படி தளபதிக்கு ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக கேர்ள்ஸ்லாம் தேர்தல் ஆளுக தான் போகிறாங்க, உறுதியாக தான் நடக்க போகுது. அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்கும், அது ஒர்க் அவுட்டும் ஆயிரும். ஏன்னா இப்போ இருக்க சில கேர்ள்ஸ் சொல்லலாம் ஹீரோவாக வர பார்க்கலாம், ஒரு போஸ்டர் வந்து ரூமில் ஒட்டி வச்சிருக்கலாம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் மெஜாரிட்டி பேர் அண்ணனா தான் பார்க்குறாங்க சார். அதுவும் குறிப்பாக லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே சார் அண்ணனா பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த எமோஷன் இருக்குல்ல, சில பேர் அப்பாவும் பார்க்குறாங்க. அந்த மூடு வந்துட்டார், சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கு வந்துட்டார், அவர் ரெடி ஆகிட்டார். நான் வந்து அப்பாவை நடிக்க ரெடி ஆகிட்டேன், ஒரு டீன் கேர்ளுக்கு நான் அப்பாவை நடிக்க ரெடி அப்படிங்கிற மோடுக்கு அவர் ஆனதுக்கப்புறம் அந்த விஷயத்தை அவர் வேஸ்ட் பண்ண மாட்டார். இது ஒரு ரிஸ்க் தானே, இது இவ்வளோ பெரிய கேரக்டர் நான் பண்ணுறேன், கடைசி படமாக நான் வந்து ஏஜ் கேரக்டர் பண்ணிட்டு போகிறேங்கிறது. ஸோ அப்போ அது கரெக்டாக ஹிட் அடிக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பா, ஒரு பொண்ணு, பெண் குழந்தை. ஸோ அப்போ அதுக்குள்ள எமோஷன் எவ்வளோ கொட்டி கிடக்கு, அதை மிஸ் பண்ணுவாங்களா?